பயப்படுறாங்க. அலட்சியம் அலட்சியம் என்னடா அலட்சியம்? பேசுற காதால புகை வந்துடும். அலட்சியம் என்னடா அலட்சியம்? கறி உரிச்சிரும். இன்னைக்கு தானே ஒழுங்கா இருக்கு. சோபாவில் தலைவலி ஒரு மாதிரி பயப்படுற மாட்டான். ஆறு யாருன்னு தெரியாம என்ன என்னடா அலட்சியமா நடக்கிற? நீனா வந்தீங்கன்னா போயிச்சுப்பா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். நல்ல பாட்டு டீ காப்பி புண்டாவோட வரும்போது மோட்டர் டீ குடிச்சுதான் சிசுபாலா நான் யார் எப்பேற்பட்ட பிள்ளை அப்படின்னு நான் வந்து சொல்லமா சொல்லக்கூடாது. மண்டை கட்டி மாடு பேராதான் அச்சு ஓய் ஓகே அப்பா என்ன 1 லட்சம் போடுமா? என்னடா நம்ம நாடுங்க அரசாட்சி செய்து முடியாது. எங்க அப்பா கேள்விப்பட்டியா? ஐயோ எனக்கு தெரியாது. அம்மா ஸ்டைலு உங்க அப்பா ஸ்டைல் என்ன, உங்க அப்பா ஆத்தன்னா இருந்தாரு என்ன தெரியாது. என்னது உங்க டாடி எங்க அப்பா பாத்தீங்க மண்டை நிறைய முடி கட்டிதாரு. அவர் தானா? யாரு அவரு எங்க அப்பா யார் தெரியுமா? ஆரியா பந்தலராஜன். அப்பா
அழைக்கலாம். பையன் கொஞ்சம் துடுப்பாங்க. குணசேகரன் என்று அழைக்கலாம் என்று சொல்ல முடியாது. யார்? என் தந்தை பாஞ்சால ராஜனுக்கும் என் தாய் குணாவதிக்கும் பிள்ளையாக பிறந்த அகலாம். என்ன தம்பி பேசு. கடலூர் வாழும் இயேசுநாதரே, பண்டிதத்தில் வாழும் மாதாவே, ஸ்தோத்திரம் பண்ணு. இருவருக்கு பிள்ளையாக பிறந்த நாங்களும் நாங்க 2 பேரும். யாரு எங்க அண்ணன் தெரியுமா அவனுக்கு? நம்மளுக்கு தெரியாது. எனக்கு தெரியாங்க. எங்க அண்ணன் பேர் தெரியுமா அவனுக்கு? தெரியாது சாமி. மணிகண்டன். எங்க அண்ணன் பேர் மணிகண்டன். நீங்க சிவனுடைய அருள்களால் பிறந்ததால் இவனோ சிவகண்டன். சிவகன் என்று ராஜாலும் நான் புறப்பட்டு வருவேன். ஆனால் எனக்கு என்னென்ன எப்படி பண்ணுவோம்? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? சுந்தருக்கு தூவி சென்ற அப்படின்னு பாடுவாங்க. ஆமா, இந்த நாடகத்தை பாட்டு சிவகண்ணுக்காதான் சுந்தருக்கு தூதி சென்ற என்ற குணத்தேகன் நான் என்ற மத்தாள தாளத்தோடு தட்டித்தோடு தட்டி மன மாறன மதிய மாறனா யாரு தெரியுமா? யாருங்க? போறோம். மாறனா யாரு தெரியுமாடா? மன்மதர். மன்மதர் என்ன அலட்சியம்? மண்டையை உடைக்கணுமா? மண்டையை வச்சா நாளைக்கு அவள் தான். அப்புறம் புஷ்பா இருக்காது. மாறன மத்தி கிழங்குது. மாறன் மத்தி கிழங்குன்னா என்ன? அப்பேற்பட்ட ஆளுகளா உள்ளே பிறந்த பிள்ளைகள். தெரியும். ஒன்னு ஜெயிலில் வச்சா அவனை சச்சிக்கல வீட்டு வேலையை பேசுறாங்க கம்யூனிட்டி. நான் இங்கே பேசுறேன். அந்த மோட்டு பாருங்க பசங்க சொல்றேன். உட்காந்து ஓடி அடங்க மாட்டேன். அப்பேற்பட்ட சிவகண்டன் நான் யார்? எங்க அண்ணன் முந்திமலாக பிறந்த உடனே மறுபடியும் அந்த சிவனுடைய அருள்களாட்சித்தால் பிள்ளையாக பிறந்த சிவகண்டன். சிவகண்டன் தானே? என் காலில் என்ன இருக்கு? பாதத்தந்தை. பாதத்தந்தை வீரகண்டா.
பார்த்தாயா? ஆமாங்க. தண்டை தந்தை. சண்டை இல்லடா, தண்டை. தந்தை. நான் புறப்பட்டு வீதியில் நடந்து வருவேன். ஆனால் ஆமாங்க. என் பாத தந்தை மன்னன் வருகிறேன் என்றால் அப்படி என்று வீதியெல்லாம் சுத்தம் பண்ணி பாத தண்டை ஆகப்பட்டது. ஆஹா, இந்த நாடகம் எடுத்த உடனே ஐநார் கல்யாணம் சொன்னாங்க. ஆமா. ரெண்டாவது அது ஐயனார் ஒரு மானு கேட்டாங்க. ஆமா. அது ஐயப்பா ஒரு மானு கேட்டாங்க, இல்லைன்னு. அது பிறகு ஐயப்ப சாமி நாடகம் தான் ஆடணுட்டாங்க. ஆடுனா அந்த நாடகம் தான் ஆன்லைன்ல மூட்டை கட்டி வீட்டுக்கு போங்கன்னு அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? ஆமா. உங்களுக்கு காய்ச்சல் எடுத்து நாங்கள் சாப்பிட வாங்கி போட்டுருவோம். ஒரு நாடகம் ஒரு வாத்தியாருக்கு சிறப்பு. அது உண்மைதான். என்னது? ஆமாங்க. ஒரு நாடகமும் ஒரு வாத்தியாருக்கு சிறப்பு. இப்ப வேலுவாரி மாணிக்க வாத்தியார் இருக்காரு, கர்ணமோச்சம் அரவா கடவுளி நாராயண சத்திரத்துல மௌக்கல்யர் அழகு செய்யலாம். இந்த மாதிரி வேஷம் நாதான் கற்றுக் கொடுத்தான் மேல்வாரி மாணிக்கத்துக்கு. பாத்திக்கவரா எங்க வீட்டு பக்கத்து ஊர் தான் மேல்வாரி மாணிக்கம். உனக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு என்ன 19. எனக்கு என்ன வயசு ஆகுது? உனக்கு என்ன 62 வயசு இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு நாடகம் ஒரு இது. ஆனா இந்த ஐயப்ப சாமி நாடகத்தை ஏனவங்க 2 பேர் சொல்லுங்க. உண்ணாமலை சக்தி சாவடி செல்வராஜ் தந்தை இருக்காரு பாரு, எந்த சீனிவாச ஆசான். ஆமா. அவங்க அப்பா என்னத்துமா போலீஸ்காரு, காவல்துறை. யாரு? செல்வராஜ் வாத்தியார் இருக்காரு பாரு, உண்ணாமலை சக்தி சாவடி செல்வராஜ். அவங்க அப்பா போலீஸ்காரு, அவர் பேரு சீனிவாச நாடக ஆசான். அவரு ஏனார் ஐயப்ப சாமி நாடகத்தை அவரு ஏனார். ரெண்டாவது ஆனத்தூரை சேர்ந்த சங்கீத வித்வான். அப்பா சங்கிலே சங்கீத வித்வான். ஓ சங்கீத வித்வான் யார்? ஆனத்தூர் சீனிவாச நாடகாசம். ஆமாங்க. அவர் என்ன பண்ணாரு? சீனிவாச ஆசார் இருக்காரு பாரு, யார்? சாவடி சொல்றாசு வாத்தியாரோட அப்பா. ஆமா. அவரு வீரமணி கண்டன் அப்படின்னு. ஆனா ஆனத்தூராரு எப்படி பாலமணி கண்டன் வந்தேன் பாரு. அப்பா மணிகண்டன். பாலமணிகண்டா குழந்தை பிள்ளை. அது உண்மைக்கு பேருமா பேர் அது மாதிரி தான் நாடகத்துக்கு அதுமாதிரி அழிஞ்சு போகும். பாலமணிகண்டன். அப்புறம் சொல்லலாம் மணிகண்டன் சொந்தக்காரன் ஊரா இருக்கு, இல்லை உனக்கு போட்டுருவோம். பாபா அவனை ஒரே ஒரு சூத்திர கொஞ்சம் கலப்பு. இப்படியா இருந்தாலும் அப்பேற்பட்ட சிவகண்டன் என்று அண்டாலும் செங்கிலம்பு பாதம் தந்தை முருகபெருமான் இருக்காரு. முருகபெருமான் இருக்காரு. ஆறுமுக டிரைவர் நம்மள மாதிரி நாடகக்காரர் அவரு. ஐயா அவரால்
இதே நாடகாசான். நாடகாசான். இதே கடலூரை சேர்ந்த ஹரிகரன் எனக்காக கொடுத்து கொண்டாடப்பட்டவாய் 30 லட்சம் மனசு கம்மன் சேர்ப்பா. நன்றி கந்த வணக்கம். முருகப்பெருமானுக்கு ஏன் தமிழ் கடவுள்னு பேர் வந்தது? முருகப்பெருமானுக்கு ஏன்டா தமிழ் கடவுள்னு பேர் வந்தது? எனக்கு தெரியாது. கடவுள் தெரியாது, ஓட்டியும் தெரியாது. உயிரெழுத்து எத்தினி? ஆவுலேருந்து அக்குறிக்கு எத்தினி எழுத்து? ஞாயிற்றுக்கிழமை கூட பள்ளிக்கூடம் மயக்க போட்டு 12 எழுத்து உயிர் எழுத்து. முருகப்பெருமானுக்கு எத்தினி கரம்? 12. மெய் எழுத்து எத்தினி? 18. 12 கரம். 12 கரம். 6 முகம். 6 முகம். மொத்தம் எத்தினி? 12. 18. அதனால்தான் அவருக்கு தமிழ் கடவுள். தமிழ் கடவுள். ஆவுலேருந்து அக்கு வரைக்கும் என்னால் கணக்கு சொல்லி தமிழ் கடவுள்னு சொல்லன்றாங்க. ஆவுலேருந்து அக்கு வரைக்கும் அந்த முருகப்பெருமானுக்குரியது உயிர் எழுத்து அனைத்தும். எப்பேற்பட்ட தெய்வங்கள் இருந்தாலும் அந்த முருகப்பெருமான் இருக்காரு பாரு, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா. என்னத்துக்கு சுப்பையா? எதனால அப்பனுக்கு பாடம் சொன்னார்? எதனால சொன்னால் பிரணவ பொருள்னா என்ன? பிரணவத்துக்கு பொருள் தெரியுமா? யாரை கேட்டா முருகன்? அப்பனதான் பிரம்மதேவ எத்தனை வேதத்தை கொண்டு உலகத்தை படைத்தான்? 4 வேதம். 5. 4 வேதம். 4 வேதத்துக்கும் என்னென்ன வேதம் சொல்லு? உக்கு அதிரு அதிரு ருக்கு எட்டு சாமம் அதர்வனம் 4 வேதத்தை கொண்டு படைத்து வந்தான் யார்? பிரம்மன். பிரம்மன் படைத்த உடனே அசுராய்களை அழிக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை யார்? கைலாய பிரம்மன் நெற்றியில் இருந்து 6 பொறிகள் சிந்த வாயு பகவான் என்ன பண்ணாராம்? இந்த 6 பொறிகளையும் எடுத்துக்கொண்டு போய் எப்படியா ஜலத்துல போட்டுடலாம் அப்படின்னு இந்த ஜலத்துல போட்டுடலான்னு வாயு பகவான் தூக்கி போனாராம். அந்த வாயு பகவானாலே அந்த அக்கினி சுவாலையை தாங்க முடியவில்லை. தாங்க முடியாத உடனே சரவண பொய்கை 2 சரவண பொய்கை இருக்கு. எங்கெங்க இருக்கு? எங்கெங்க இருக்கோ அதான் நானும் வச்சா இன்னைக்கு எங்க அப்பா ஒரு இப்ப சமாபத்து நடத்துறாருன்னா அதுக்கு அந்த பணிகை இருக்கணும்னு ஒருத்தன் தான். அவங்க பணிகை செஞ்சாங்க, நீ பண்ணி வாச்சிருக்கியா? சரவண பொய்கை 2 பொய்கை இருக்கு. ஆமா. ஒண்ணு இங்க இருக்க பாரு, சண்முக நதி இருக்க தெரியுமா? ஆமா. அதுக்கு பேரும் சரவண பொய்கை தான். 2வது காசிக்கு போயிருக்கியா? போயிருக்கேன். எத்தனை காசி பார்த்துருக்கேன். எங்க வீட்டுல பக்கத்துல ஒருத்தர் காசி இருக்கான். நான் போனா நானும் காசி. அதுக்கு காசி இருக்காங்க. காசி இருக்காங்க. அதல்ல காசி இருக்கு பாரு. காசியில என்ன நதி ஓடுது? கையா நதி. கயா நதியில அந்த கயா நதியில எடுத்து போய் வாயு பகவான் எப்படியாவது இந்த அக்னியை தணிக்க வேண்டும் என்று அந்த கயா நதியில எடுத்த உடனே அந்த கயா நதியாலேயே அந்த அக்னியை தாங்க முடியல, குறிக்குது. அப்ப என்ன பண்ணாங்களா? அந்த கயா நதியை பிரிச்சு ஒரு ஓடையை உருவாக்கிச்சான். அதுலதான் சரவண பொய்கை. அதுல பிறந்தவன் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட கருணை எழில் முருகனே திரு சரகன பகவான்.
ஒரு தெய்வத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஆ. கைலாய பரமனை வணங்கினா ஆஹா. எப்பேற்பட்ட நோய் நொடி உள்ளவனா இருந்தாலும் அந்த நோய் தீருன்னு ஒரு ஐதீகம். ஏன்னா நினைத்தாலே முத்தி திருவண்ணாமலை. மலை. இங்க இருந்து வீட்டுல உக்காந்துக்கினே திருவண்ணாமலை போக முடியலனாலும் ஐயா அண்ணாமலையாரி அப்படின்னு வணங்கினாலே அதை நினைத்தாலே முத்தியா திருவண்ணாமலை நினைத்தால் முத்தி முத்தி சென்று வணங்கினாலே முத்தி எங்கே தில்லை சிதம்பரம். ஒரு மனிதனா பிறந்து விட்டா மட்டும் போதாது. போதாதுங்க. மனிதனா பிறந்தாலும் உயிர் இருப்பதற்குள்ள ஒரு நாளையாவது தில்லை சிதம்பரம் சேத்திரத்துல காலடி எடுத்து வைத்தால் அவனுக்கு அப்பவே முத்தி மோச்சம். மூன்றாவது ஒரு பிள்ளை பிறந்தாலே முத்தி. அது எங்க தெரியுமா? திருவாரூர். இந்த 3 இடத்துலயும் அந்த அம்சபாக்கியம் உள்ளவன் மட்டும் இருந்துட்டால் அவனுக்கு முத்தி மோச்சம். கைலாய பரமனுக்கு என்ன ஒரு சிறப்புனா எப்பேற்பட்ட நோய் நொடி உள்ள மனிதனாக இருந்தாலும் சிவபெருமான வணங்கினா அந்த நோய் நொடி நீண்டு விடும். ஏன்னா காசியில கைலாய பரமன் காசியில என்னவா இருக்காரு? விஸ்வநாதரா இருந்தாரு. காசில போனீங்கன்னா மல்லிப்பூ ஆட அடிக்காது, காக்கா கத்தாது, மாடு முட்டாது, தினவாடியும் அடிக்காது. அங்க என்ன பண்ணாரா? தினந்தோறும் அந்த காசியில மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு சிவபெருமான் என்ன பண்ணாரா? இந்த மக்களை எப்படியாவது சோதிக்க வேண்டும் அப்படி என்று சிவபெருமான் என்ன பண்ணாரு? ஒரு பிச்சையாக பிச்சை எடுத்து போனார். என்னது? பிச்சையாக பிச்சை எடுத்து போன உடனே பார்த்தார்கள். அங்க போய் ஒரு ஊடா பிச்சை கட்டு இருந்தாரு. இந்த சிவபெருமான அண்ணன் மகள 60 நாளையும் வணங்கினவங்க ஏதோ அது ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சைக்காரன்னு அடிச்சு தோர்த்திக்கினே இருந்தாங்க. இவர் என்ன பண்ணார்? சிவபெருமான் என்னடா நம்மளை பேர்பட்ட வழிபாடு காலத்தை வைத்து வழிபாட்டு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள், நம்ம ஒரு பிச்சைக்காரனா போனா பிச்சை போட மாட்டேன்றாங்க, இந்த மக்களுக்கு நம்ம எப்படி காட்சி கொடுப்பது அப்படி என்று சிவபெருமான் விஸ்ரமுற்றோடு சென்று கொண்டிருக்கும் போது உன்ன மாதிரி ஒரு குஷ்டரோகி ஒருத்தன் உட்காந்துருந்தான். எனக்கு தான் குஷ்டம் போடுங்க, உங்க அப்பனுக்கு இல்ல குஷ்டம். ஒரு கதைக்கு சொல்றேன்டா. ஒரு குற்றவாளி ஒருத்தன் உட்காந்துருந்தான். அந்த குற்றவாளி கிட்ட போய் சிவபெருமான் என்ன பண்ணாரு? ஐயா காலையில இருந்து அண்ணா ஆகாரம் இல்லாம இருக்கின்றேன், எனக்கு பசி எடுக்கிறது, கொஞ்சம் அண்ணன் இருந்தா கொடுங்கன்னு உடனே அந்த குஷ்டதேவி பார்த்து சிரிச்சானா சிவனை. சிவபெருமானி இப்பேற்பட்ட வீதியெல்லாம் அலைந்து வந்து என்னிடம் கேட்கின்றாயே அப்படி என்று அன்னத்தை கொடுத்தாங்களாம். அவனுக்கு அப்பவே முத்து மோட்சத்தை கொடுத்தாராம். அப்படி கை காலம் சரியாயிடுச்சு. எல்லாம் சரியாயி மனிதனாக இருந்து அந்த குஷ்டநோய் எல்லாம் தீர்ந்து விட்டலாம். அப்பா என்னை எப்படி நீ சிவன் என்று கண்டு கொண்டாய் அப்படி என்ற உடனே ஐயா நானே ஒரு குற்றவாளி கிட்ட ஒரு வாய் சோறு வாங்கி தின்னா அந்த குஷ்டம் முடிச்சுக்கின்னு இந்த மக்களை என்கிட்ட வந்து சாப்பாடு வாங்க மாட்டாங்க. நீ வந்து என்கிட்ட வாங்கறனா அப்பனா நீ சிவபெருமானா இருக்க வேண்டும் என்று நான் நாணத்தால் அறிந்தேன். எப்ப அவன் குற்றவாளியா இருக்கும்போது அவனுக்கு நாணம் வந்து போச்சு. உனக்கு பிறக்குமா? அப்படின்னா நான் எனக்கு ஒரு ஐடியா தான். நாளைக்கு எப்படியாவது கூத்து இருக்கும்ல, நாளைக்கு கூத்து இருக்கும், சிவன் விஷம் வரும். அதே மாதிரி சிவபெருமான எப்பேற்பட்ட நோய் நொடி இருந்தாலும் தீர்க்க முடியாத கடவுள் சிவபெருமான். ஆனா செல்வமும் பிள்ளையை வேண்டும் என்றால் முருகப்பெருமானை வணங்கணும். பணமும் பிள்ளை வேண்டும் என்றால் முருகப்பெருமான், செல்வமும் பிள்ளை வேண்டும் என்றால் முருகப்பெருமானை வணங்கணும். நம்மளுக்கு சொற்குலோபாய் அடைய வேண்டும் என்றால் பகவானை வணங்கணும். அதுதான் கோவில் தேடி வந்தவர்க்கு கோவில் தர்மம்.
அண்ணனை சென்று பார்க்க வேண்டும், என் தாய் தந்தையும் பார்க்க வேண்டும். ஆமாங்க. எது அமர்ந்திருக்க முடியாது. உங்க மம்மி ஒன்று சேர்ந்து கிடையாது. ஆறு உங்க மம்மி தான். எங்க அம்மா ஆ எப்பயும் கேட்டுதான் இருப்பாங்க. ஏன்னா அது சின்ன புள்ள எங்க போகுது எங்க போகுது. ஏய் அது கூத்துலன்னு சொல்ல, உண்மையாலுமே நான் குடிச்சிட்டு எங்கேயா போனா எங்கேயோ சண்டை வளர்த்துறான் அப்படின்னு எங்கள் அம்மா என்னை தேடிக்கணும். எப்போ நான் வீட்டுக்கு வரணும் அப்போ தான் அவங்க சோறு சாப்பிடுவாங்க. ஆமாம் எல்லாம் தலைவலி ஆச்சு. எல்லாம் மூணு அறிவு 4 அறிவு தானே. அப்பேற்பட்ட சத்து ஒன்று சமயம் சமயம் அளவாரா என்று இந்த மக்களுக்கு வல்வினை போக்கி நல்வினை தருமுடியான அகிலாண்ட ஓடி பிரம்மாண்ட நாயகி திருமாலின் சோதரி ஆத்தார் ஆக்கால பரமேஸ்வரி அம்மன். ஆங்கால பரமேஸ்வரி ஓம் சக்தி என்று சொன்னாலே அம்மா ஓடி விடும் துன்பமெல்லாம் சொன்னாலே ஒன்றாகி புவனம் எல்லாம் படுத்த சக்தி தாயே ஆனா இனி 2 பேர் தான் குடிச்சோர் ஆக்கினாலும் குடிச்சோர் ஆக்கினா ஜெயிலுக்கு குடிச்சோர் வேண்டியதானே. நானு நடுப்பு ரகுபதி சமாளம் இருக்கும்போது யாருக்காரு பாரு ஆறுமுகம் அந்த ஐயா என்னால பையா ஒப்பம் வாத்தியாரா இருக்கான், நீ போய் அங்கே போய் கெட்டியார் ஆடிக்கினே நிற்கிறியே அப்படின்னு அவர் ஒருத்தர் ஊக்கப்படுத்தினாரு. ஒன்று. ரெண்டாவது மொடுப்புள்ள இருக்கான் பாரு சுப்பிரமணியன். ஆமா பட்டியாமவன். அவன் என்ன சொன்னான், நீ வாத்தியார் பையன், நீ எதை போய் பாடினாலும் அவன் வாத்தியார் மோண்டா பரவாயில்லடா, அவன் எதை சொன்னாலும் அது அவன் அப்பம் கற்று கொடுத்ததாண்டா இருக்கும், நாடகத்து பாட்டு தாண்டா பாடுவான் அப்படின்னு அவன் எனக்கு ஆக்கமும் கொடுத்து அதுலேருந்து வேஷம் ஆட ஆரம்பித்தான். ஆத்தாள் புண்ணியத்தில் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கட்டது கையளவு ஆமா. அப்பேற்பட்ட அம்பாள் சிந்தையில நான்கு வேத தங்கம் அம்மா சிறப்புட நீ சீர்காழி சம்பந்தத்து நான பார்த்ததாயே அஞ்சலுக்கு மந்திரத்தில் அமர்ந்தவனும் மகன் எங்கள் ஆறுமுகன் போர் புரிய மேல் கொடுத்த தாயே ஆறுமுகன் போர் புரிய மேல் கொடுத்த தாயே
2 10 அவதார தங்கை நீ அம்மா மகமாரி கருமாரி குணா 2 10 அவதார தங்கை நீ இது அஞ்சுகின்ற பக்தருக்கு அது பரியான செய்தி எங்கள் நெஞ்சிலுள்ள சஞ்சலங்கள் கொஞ்சம் இல்லை தாயே நெஞ்சிலுள்ள சஞ்சலங்கள் கொஞ்சம் இல்லை தாயே மலர் கொஞ்சம் குப்பம் தங்கராஜன் ஏதோ அங்கிருக்க முடியாது அம்பா இருக்க முடியாது ஆங்கால பரமேஸ்வரி அம்மனுடைய பார்த்து வாழ்க்கைக்கும் இதோ நாடகாசானுக்கு நாடகாசானாகும் இதோ கண்டக்டராக இருந்து பணிபுரிந்து இருக்க முடியாது முருகப்பெருமான் பேரை புனபெறாக கொண்ட ஆறுமுகம் ஐயா ஆறுமுகம்னாலும் சண்முகம்னாலும் ஒண்ணுதான் ஆமாங்க சன்னுனாலும் ஆறுமுகம் தான் சன்னுனா அந்த சூரியனோட கம்யூனிட்டி சண்முகம் சண்முகம்னால ஆறுமுகம் தான் ஆறுமுகம் தான் அதான் முருகப்பெருமானுக்கு முதல்ல எத்தனை முகம் 6 பரவாயில்ல நல்ல பையன் அப்பேற்பட்ட முருகன் மேல புனிதரை கொண்ட 6 முகம் ஐயா அவருடைய பார்த்திருக்கும் இதோ ஐயப்ப சாமி பக்தர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த வீர விழாவை செய்து இன்று கேளிக்கை சமூகம் வைத்த ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எமகாக மலர் மாலையும் ரூபாய் 101 வாரி வழங்கியுள்ளார் ஐயா அவருடைய பார்த்திருக்கும் உமக்கும் அடிவ நாயனும் அடையும் வணக்கம் ஐயா வேலா வேலா வேலாயுதா எங்களுக்கு அம்மா கஷ்டம் வந்திருக்காங்க. ஏங்க இல்லை லோன் அடிச்சுட்டா
இல்லையே எடுத்துதான் இருந்து மறந்த அருள் மாமன் அருள் பாண்டியன் இருந்து 45 சென்டுன்னா 6 வாங்கி விட்டேன். எங்க தாத்தாவா இருக்க முடியாது வைத்தியநாதன் அவர் பேரினாலே இதோ எமகால் கொடுத்து கொண்டாடப்பட்ட ரூபாய் 100. சாமிக்கும் சபைக்கும் வணக்கம். இருந்தா அண்ணன் இருந்தா தம்பி பணிவாட்டு வண்ணமாக இருக்கிறேன் என்று ஒரு வாங்க வாங்க ஓ அண்ணா அண்ணா தம்பி சிவகண்டன் கோட்டானு கொடி வணக்கம். அட வந்தாடி ஜெயித்தான் பண்ணிந்த என் பாயத்தை முடிவினால் 16 செல்வத்துடன் அட உம்பர்கள் போற்ற கலையாத கல்வியும் குறையாத சிவமும் கவட வராதனக்கும் கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் கல்லாத வலிமையும் புண்ணாத இளமையும் கருவழி இல்லாத உடலும் அண்ணனுக்கு புட்ட கட்ட அடுத்துக்கிச்சு இதோ நல்ல நேரத்தில் ஏழு அமர்ந்திருக்கக்கூடிய அம்பாளுடைய சாமிக்கும் சபைக்கும் என் தந்தை நான் வணங்க முடியாத தீவமா இருக்க முடியாத நொண்டி வீரன்
முத்தாலம்மன், முனீஸ்வரன், ஐநாரப்பனுடைய பாத்துக்கும் ஆமா என் தந்தை நடுநாட்டு குப்பம் ஏயும் ஆறுமுகம் அதான் அப்பா அவருடைய பாத்துக்கும் அப்பா அவருடைய பாத்துக்கும் அம்மா நான் விட்டு போட்டாரு என் பெற்ற என் தாய்க்கும் என் பெற்ற என் தாய்க்கும் உமக்கும் அறிவு நாயனும் கடையும் வணக்கம். கடவுளும் மறந்தாரி கடவுளும் மறந்தாரி நான் கை கொடுதே சிவகாமி அதிராணி அகலமானி ஒரு சிவகாமி நம் தாயின் நம்பி வளர்த்திருக்கிறார். அதான் சுற்றி பார்க்க வேண்டும். அண்ணா எல்லா அசுரத்தில் நம் பெற்ற தாயும் நந்தையும் நான் உன்னை கூடிய கையோட வர சொல்றாங்க. அதானே ஆறு பண்ணாம ஆறு போகலாம். எங்க அப்பா கிட்டயும் என் தாய் இடத்திலும் என் தந்தை இடத்திலும் சென்று உங்கள் பிள்ளையை மணிகண்டன் சிவகண்டன் வந்திருப்பதாக வார்த்தை. ஆறுமுகமா எங்க அப்பா யாரு நீ எங்க போய் சொல்லிட்டு வர? நீதான் ஆறு மூட்டை போய் சொல்லிட்டு வர. 2 புள்ள வந்து மணிகண்டன் சிவகண்டன் மண்ட ஒர்க் ஏண்டா பையா புள்ளி வந்து சொல் போ. வணக்கம். யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட்? எப்ப வாழ்வாய் பாலா மணி நலால் மணி உள்ள தீரா வாழ்வாய் பாலா மணி நலால் மணி உள்ள தீரா வாழ்வாய் என்றாலும் ஒரு தாழ்ந்த வேகம் தம்பி தம்பி எங்க ஏன் அப்பாவும் தன் மாதிரி வந்தாடி பதம் மறைந்த வந்து எல்லா பாடலே வந்தாடி பதம் மறைந்த சுந்தரேக்கர் பாடலே எத்தனை இவ்வளவு இன்பம்
கண்ணே மணிகண்டா தீர்க்க வந்த தாயை பிறந்ததோர் கோவில் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை உண்மைதான் மாதா வாக்கே வேத வாக்கு உண்மைதான மாதா வைரறிய வாழா ஒரு பெருவித இல்லடா என் பாலத்தை பணிந்தபடியா ஒரு ஆலயத்துல முக்கியமான இருக்கும் ஒரு ஆலயத்துல முக்கியமான மணிகண்டா ஓரம் இருக்கிறா ஒரு ஆலயத்திலே ஒலிப்பது என்ன மணி மணியம்மா அந்த மணியும் ஓசை போலே ஒலிப்பது மணி அந்த மணியிலிருந்து வருது என்ன ஓசை அந்த மணியும் ஒளியும் ஓசை போல ரெண்டு பேரும் நல்லா கல்விச்சாலை கண்டே மணிகண்டா சிவகண்டா எனக்கு இப்ப சாட்டியே ஆகணும் அப்படி வேணா ஓட்டு வேலைக்கு போவோம் அது சப்பாத்தி அதனால சப்பாத்தி அதனால என் பாலாணி பாலுன்னா அதனால பால் பழம் எல்லாம் தயாரா இருக்கு வீட்டுல இருக்கு சாப்பிட்டு நிப்பாங்க நிப்போ நான் சாப்பிட்டு வரேன் அப்புறம் யா ஊரு நான் பசிக்கதாடா ஆமா வடை மோர் குழம்பு சோறு இட்லி பூரி வடை காப்பி பால் எல்லாம் போட்டாங்க சாப்பிடல அதனால இப்ப சாப்பிட்டு வீட்டுல இருக்கு நாங்க சாப்பிட்டு வீட்டுல விளையாண்டுனே இருக்கோம் குண்டு வச்சு யாரும் குயில போடுறாங்களோ அந்த சேரம் இப்படியாக இக்கதை இப்படி இருக்க குணாவதிக்கு பணிவிடை செய்யும்படியான கோயிலாவதி வருடம் காண்க